அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் விஜயநகர மற்றும் பாமணி நகர அரசுகள் பற்றி மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். இதற்கான விடையை நம்ம உடனே பார்த்துடலாம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? ஆப்ஷன் ஏ புக்கர், ஆப்ஷன் பி தேவராயர், இரண்டாம் தேவராயர், ஆப்ஷன் சி இரண்டாம் ஹரிஹரன், ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர். சரியான பதில் ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர். சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு இரண்டாம் தேவராயர். இரண்டாவது வினா, விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? ஆப்ஷன் ஏ யானை, ஆப்ஷன் பி குதிரை, ஆப்ஷன் சி பசு, ஆப்ஷன் டி மான். சரியான பதில் ஆப்ஷன் பி குதிரை. விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எதுனா குதிரை. மூன்றாவது வினா, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன் ஏ ராமராயர், ஆப்ஷன் பி திருமலை தேவராயர், ஆப்ஷன் சி இரண்டாம் தேவராயர், ஆப்ஷன் டி இரண்டாம் விருபாக்ஷர். சரியான பதில் ஆப்ஷன் டி இரண்டாம் விருபாக்ஷராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா இரண்டாம் விருபாக்ஷராயர். நாலாவது வினா, மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சாளுவ நரசிம்மர், ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர், ஆப்ஷன் சி குமார கம்பனா, ஆப்ஷன் டி திருமலை தேவராயர். சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் சி குமார கம்பனா. மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா குமார கம்பனா. இந்த வெற்றியை நினைவுபடுத்தும் மூலம் இவங்களோட மனைவி கங்காதேவியால் மதுரா விஜயம் என்ற நூல் எழுதப்பட்டது. அதாவது குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் தான் மதுரா விஜயம் எழுதப்பட்டது. ஐந்தாவது வினா, பாமணி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ அலாவுதீன் ஹசன் விரா, ஆப்ஷன் பி முதலாம் முகமது, ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ், ஆப்ஷன் டி முஜாஹித். சரியான பதில் ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ். பாமணி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யாருன்னா ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ். ஆறாவது வினா, வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் ஏ விஜயநகரம், ஆப்ஷன் பி குல்பர்கா, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி பிடார். சரியான பதில் ஆப்ஷன் ஏ விஜயநகரம். விஜயநகர்னாலே வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏழாவது வினா, ஹரிஹரன் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர பேரரசு டேஸ் தென்பகுதியில் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் சி கர்நாடகா. ஹரிஹரன் அண்ட் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர பேரரசு கர்நாடகா தென்பகுதியில் நிறுவப்பட்டது. எட்டாவது வினா, அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் டேஸ் அவையை அலங்கரித்தனர். அதாவது கீழ்கண்டவற்றில் யாருடைய அவைகள் அலங்கரித்தனர்? ஆப்ஷன் ஏ ராமராயர், ஆப்ஷன் பி அச்சுதராயர், ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் டி சதாசிவராயர். சரியான பதில் ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசுகளில் மிக முக்கியமானவர். சொன்னால அவருக்கு சிறந்த ஒரு சில பட்டப்பேர்லாம் இருக்கு, அதை நான் சொல்றேன் பாருங்க. ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகன். கிருஷ்ணதேவரோட பட்டப்பேர் என்ன இருக்குன்னா ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகன். ஸோ 3 பட்டப்பேர் இருக்கு, நாம வச்சிங்க. அடுத்தது 9வது, கிருஷ்ணதேவராயர் தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் டேஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். கிருஷ்ணதேவராயர் தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் யார் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்? ஆப்ஷன் ஏ அச்சுதராயர், ஆப்ஷன் பி அல்லசானி பெத்தனா, ஆப்ஷன் சி ராமராயர், ஆப்ஷன் டி திருமலை தேவராயர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ அச்சுதராயர். 10வது, கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதி கரையில் உள்ள விஜயநகரம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ நர்மதா, ஆப்ஷன் பி துங்கபத்ரா, ஆப்ஷன் சி கோதாவரி, ஆப்ஷன் டி காவேரி.
சரியான பதில் ஆப்ஷன் பி. துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தான் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. 11வது டேஸ் தெலுங்கு இலக்கியத்தின் தலைச்சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. அது கீழ்கண்டவற்றில் எந்த நூல் தெலுங்கு இலக்கியத்தின் தலைச்சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் ஏ. ஆமுக்தமால்யதம், ஆப்ஷன் பி. ஜாம்பவதி கல்யாணம், ஆப்ஷன் சி. 18 கீழ்கணக்கு, ஆப்ஷன் டி. தொல்காப்பியம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. ஆமுக்தமால்யதம். 12வது கிருஷ்ணதேவராயர் டேஸ் மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நூலை எழுதினார்? ஆப்ஷன் ஏ. லத்தீன், ஆப்ஷன் பி. சமஸ்கிருதம், ஆப்ஷன் சி. தமிழ், ஆப்ஷன் டி. தெலுங்கு. சரியான பதில் ஆப்ஷன் பி. சமஸ்கிருதம். கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாண நூலை எழுதினார். அதே போல தெலுங்கு மொழியில ஆமுக்தமால்யதம் என்னும் நூலை எழுதினார். 13வது டேஸ் இராணுவ நடவடிக்கைகளுக்கு நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார்? ஆப்ஷன் ஏ. முஜாஹித், ஆப்ஷன் பி. முகமது கவான், ஆப்ஷன் சி. 2ஆம் முகமது, ஆப்ஷன் டி. எவரும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி. முகமது கவான். இவர்தான் இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார். 14வது பொறுத்துக. சரியான பதில் நம்ம டேட்டா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் விஜயநகரம் வெற்றியின் நகரம். பிரதாபருத்ரன் ஒடிசாவின் ஆட்சியாளர். பிரதாபருத்ரன் ஒடிசாவின் ஆட்சியாளர். அடுத்து கிருஷ்ணதேவராயர் அஷ்டதி கஜங்கள், அது 8 அமைச்சரவை ஒரு அவையை அலங்கரித்தாங்க. அடுத்தது அப்துல் ரசாக் பாரசீக சிற்ப கலைஞர். தென்னாலி ராமகிருஷ்ணா இவர் பாண்டுரங்க மகாமாத்தியம் என்ற நூலை எழுதினார். 15வது இதுவும் பொறுத்துக. சரியான பதில் பார்த்துலாம். ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் பாமணி சுல்தானிகளின் கட்டடக்கலை குல்பர்காவில் உள்ளது. அடுத்த 2 கோல்கொண்டா கோட்டை எங்கு உள்ளதுன்னா ஹைதராபாத். பிரதோசி ஷாநாமா பிரதோசியின் ஷாநாமா என்ற நூல். அடுத்தது அலாவுதீன் ஹசன் ஹசன் கங்கு. முகமது கவான் மதராசாம், அது தொடர்புடையது. அடுத்தது 16வது தவறான இடையை கண்டறியவும். நம்ம டேட்டா ஆன்சர் பார்த்தலாம். இருக்கு ஆப்ஷன் பி. வாசனை பொருட்கள் அரேபியா. ஏன்னா வாசனை பொருட்கள் வராது. குதிரை தான் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. பட்டு சீனா சரி. விலை மதிப்பெற்ற கற்கள் பர்மா சரி. மதுரா விஜயம் கங்காதேவி எழுதப்பட்டது. இது சரி. 17வது பொருந்தாததை கண்டுபிடி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை கண்டுபிடி. 2ஆம் ஹரிஹரர், 1ஆம் முகமது, கிருஷ்ணதேவராயர், 1ஆம் தேவராயர். சரியான பதில் ஆப்ஷன் பி. முகமது, 1ஆம் முகமது. ஏன்னா இவர் பாமணி அரசை சேர்ந்தவர். மற்ற 3 பேரும் விஜயநகர பேரரசை சேர்ந்தவர்கள். அடுத்தது 18வது கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை காண்க. தவறான கூற்று எது? நம்ம சரியான பதில் பார்த்தலாம். ஏன்னா 1, 2 தான் தவறு. 1 என்ன தவறுன்னு பார்ப்போம். பாமணி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆவார்கள். இது தப்பு. ஏன்னா விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் தான் ஹரிஹரர் அண்ட் புக்கர். அடுத்த 2 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் ஆவார். இதுல என்ன தப்புனா சங்கமம் கிடையாது, துளுவ மரபை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இவர் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்திருக்காருன்னா 1509 முதல் 1529 வரை 20 ஆண்டுகள் துளுவ மரபை சேர்ந்த ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர். ஓகே. அடுத்தது 3 அஷ்டதி கஜத்தில் அல்லசானி பெத்தனா குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார். இது சரி. அடுத்தது விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. இதுவும் சரி. அடுத்தது லாஸ்ட் பாமணி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. இதுவும் சரி. பாமணி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. இதுவும் சரி. அடுத்து 19 கூற்று காரணத்தோடு பொருந்துக. கூற்று அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது. காரணம் அரசர் ஒருவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய மூத்த மகன் அரச பதவி ஏற்பது என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருந்தது. சரியான பதில் காரணம். கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று காரணம் சரியான விளக்கம். அடுத்த 20 கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது. கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது. காரணம் பிராந்திய தலைவர்களின் அதிகாரத்தை குறைத்தது. இந்த சீர்திருத்தம்
பிராந்திய தலைவர்களின் அதிகாரத்தை குறைத்தது. அத்தலைவர்களில் பெரும்பாலானோர் தக்காணத்தை சேர்ந்தவர் ஆவார். சரியான பதில் ஆப்ஷன் சி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். கூற்று காரணம் சரியான விளக்கம். நண்பர்களே, இன்று நாம் விஜயநகர மற்றும் பாமணி அரசு மிக முக்கிய 20 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம்.